இந்த பெண் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு ஒரு பயங்கரமான விஷயத்தை கண்டுபிடித்தாள். அவள் பிரியமான பூனை பயத்தில் சுருண்டு கிடப்பதையும் அதன் கண்கள் இன்னும் படுக்கையின் கீழ் வெறித்து பார்ப்பதையும் அவள் கண்டாள். அந்த பெண் படுக்கைக்கு அடியில் பார்த்தவுடன் அவள் வீட்டில் தனியாக இருந்தாள். மேஜையில் கிடந்த மொபைல் போனை எடுத்து காவல்துறைக்கு அழைக்க விரும்பினாள். ஆனால் இந்த நேரத்தில் மொபைல் போனின் பேட்டரி செயலிழந்தது. அதனால் அவள் மூச்சை பிடித்துக் கொண்டு மொபைல் போனை சார்ஜ் செய்ய சார்ஜரை எடுக்க விரும்பினாள். ஆனால் அவள் சார்ஜிங் கேபிளை இழுக்கும் போது படுக்கைக்கு அடியில் வைத்திருந்த தலையணையை இழுத்தாள். பின்னர் எதுவும் சொல்லாமல் அந்த குற்றவாளி அந்த பெண்ணை தாக்கினான். முதலில் கும்பல் அந்த பெண்ணை சத்தம் போட வேண்டாம் என்று பயமுறுத்தியது. ஆனால் அந்த பெண்ணின் அழகான முகத்தை பார்த்த பிறகு திடீரென்று ஒரு துணிச்சலான யோசனை அந்த குற்றவாளியின் மனதில் தோன்றியது. பின்னர் அந்த பெண் தனது முழங்காலை உயர்த்தி குற்றவாளியின் கை கால்களில் அடித்தாள். பின்னர் விரைவாக குளியல் அறையில் ஒளிந்து கொண்டாள். அந்த பெண் சாவியை எடுத்து அவனை கடுமையாக அடித்தாள். பின்னர் அந்த பெண் விரைவாக கதவை மூடிவிட்டு உதவிக்காக கத்தினாள். அண்டை வீட்டாருக்கு தெரியப்படுத்த அவள் குளியலறை கதவை இழுத்தாள். இந்த நேரத்தில் மேல் மாடியில் இருந்த இளம் தம்பதியினர் குளியல் அறையில் உள்ள கழிப்பறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். கீழே இருந்த பெண் உதவி கேட்பதை அவர்கள் கேட்டார்கள். அடுத்த பகுதிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும்.